வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற குளிர் பிரதேசங்களில் விளையும் முட்டைக்கோஸை நமது மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கலாம் என்று விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, மாடி தோட்டத்தில் முட்டைக்கோஸ் எப்படி வளர்க்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி வளர்க்கலாம், அதுக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணலாம், அதில் வர பூச்சிகளை என்னென்ன பூச்சிகள் வரும், அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம். நம்ம குளிர் பிரதேசத்தில் ஊட்டி, கொடைக்கானலில் மட்டும் விளையக்கூடிய முட்டைக்கோஸ் நம்ம ஊர்லேயும் வளர்க்கலாங்க. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. என்ன ஒன்று, நம்ம கரெக்டான மாதத்தை செலெக்ஷன் பண்ணி வளர்க்கணுங்க. நம்ம இந்த குளிர்காலம் இருக்குது பார்த்தீங்களா, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த மாதிரி மாதத்தில் நம்ம இதை பயிர் பண்ணலாங்க. இப்போவே இந்த வீடியோ நான் லேட்டாக தான் போடுறேன். டிசம்பரில் கூட நீங்கள் பண்ணலாம். உடனே நீங்கள் பயிர் பண்ணுறது நல்லது. இது விதை பார்த்தீங்கன்னாக்கா கடுகு மாதிரி தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். இதை நம்ம நாற்று விட்டு நடுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம குழித்தட்டில் நாற்று விட்டுட்டு அதுலேருந்து பிடுங்கி ஒரு 30 to 40 நாளில் பிடுங்கி நடலாம். இதுக்கு மெயினாக முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்கலவை தாங்க. மண்கலவை சரியான முறையில் ரெடி பண்ணணுங்க. ஏன்னா இல்லைனா அந்த முட்டைக்கோஸ் சரியான, அதாவது சைஸ் சின்னதாகிடும். மண்கலவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண், வண்டல் மண் இதெல்லாம் நல்லாவே விளையும். இது அப்படி இல்லைனா நீங்கள் தோட்டத்து மண் கூட எடுத்துக்கலாம். இது 2 மடங்கு எடுத்துக்கினாக்கா உங்களுக்கு மணல் 1 மடங்கு எடுத்துக்கங்க. மண்புழு உரம் அல்லது தொழு உரம் உங்கள்கிட்ட எது கிடைக்குதோ அதை 1 மடங்கு எடுத்துக்கங்க. ஒரு கைப்பிடி வேப்ப முன்னாக்கு கண்டிப்பாக எடுத்துங்க. ஏன்னா இதில் வேரழுகல் நோய் வரும். அடுத்தது உயிர் உரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக அதை சேர்க்கணும். சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோட்ரோமா விரிடி, அசோஸ்பரிலம் இது எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்து நான் ஒரு பேக்கு சொல்கிறேன். இதெல்லாமே ஒரு 5 to 7 நாள் வச்சுட்டு நம்ம நாற்று விட்டு அந்த நாற்று எடுத்து பிடுங்கி நம்ம நடுறது நல்லதுங்க. இந்த மாதிரி நட்டாக்க இது நல்லாவே வளர்ந்துடும். முக்கியமாக இதில் பூச்சிகள் என்னென்ன பூச்சிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் கம்பளிப்புழு, அப்புறம் அந்த பச்சை புழு, இந்த மாதிரி பூச்சிகள் நிறையவே இது வருங்க. அதை நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டாக்கா இதை நல்லா ஈல்டு எடுத்துக்கலாம். முக்கியமாக இது நம்ம ஷேட் நெட் போட்டு வளர்த்தா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாதவங்க நம்ம வாட்டர் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வச்சு அந்த சில்னஸ்லேயே நம்ம வளர்க்குறது நல்லது. ஏன்னா இந்த குளிர்பிரத காலங்களில் பிரச்சனை இல்லை. நம்ம ஜனவரி, பிப்ரவரிக்கு மேலே, மார்ச்சுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப ஹீட்டாக இருக்கும் மாடி தோட்டத்தில். அதனால் நீங்கள் அதுக்கு கீழே வச்சு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, வாரம் ஒரு முறை நம்ம இதுக்கு வேப்ப எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணுங்க. ஏன்னா இதில் கம்பளி பூச்சியும் பச்சை புழுவும் நிறையா வரும். இந்த இலைங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறதுனால இதுக்கு வரும். அதனால் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் வேப்ப எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க. அது 2 ml 1 லிட்டர் தண்ணியில் கலந்து காதி சூப்போடு கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா கூட வேப்ப ஓட்டை கரைசலை கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு புழு தொல்லை இருக்காது. மேக்ஸிமம் இது போல் இலைகள்லாம் அடியில் இருக்கிற இலைகள் அழுகி போச்சுனாக்கா அதை நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டுடுங்க. அது இருந்ததுன்னா பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இது போல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து போட்டுடுங்க. முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலைக்கு பின்னாடி அடியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பச்சை புழு இருக்கிறது தெரியும். அதை மேக்ஸிமம் விஷுவலாக பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணி எடுத்து போட்டுடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை ரிமூவ் பண்ணி எடுத்து போட்டுருங்க. ஓகே, அந்த பச்சை புழுலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இலைகளுக்கு பின்னாடி நான் காட்டுறேன் பாருங்கள். இது போல் அந்த சல்லடை மாதிரி லைட்டாக அந்த இதெல்லாம் உறிஞ்சி அந்த பச்சையத்தை எல்லாமே உறிஞ்சிருக்கும். அப்படி இருந்ததுனாலே உங்களுக்கு புழுக்கள் இருக்குதுதான் அர்த்தம். அந்த புழுக்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இலைகளில் உள்ளார மறைஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ என்னுடைய கையில் இருக்குது பாருங்கள். அது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதில் பச்சை புழு இருக்கும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ என்னுடைய நகத்தை நான் எடுக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது உள்ளார பச்சை புழு இருக்கும் பாருங்க. அதோடைய எச்சங்கள் பச்சை பச்சையாக இருக்கும். அப்படி இருந்ததுனாலே நமக்கு இதில் புழுக்கள் இருக்கிறதா அர்த்தம். நம்ம அதை கவனமாக பார்த்து அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணி போட்டுடுங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு எடுத்து அழித்து போட்டுடுங்க. இது அப்புறம்
கம்பளி பூச்சி வந்துட்டு இதில் வந்து வரும். இந்த இலைகளை எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுடும். நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுனாக்கா எல்லா இலைகளையுமே சாப்பிட்டுடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு புழு வந்துட்டு தெரியும் பாருங்கள். அந்த இலைகளுக்கு உள்ளார அது மறைஞ்சிட்டு இருக்கும். அதை பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு விஷுவலாக எடுத்து கண்ணால் பார்த்து நீங்கள் அதை எடுத்து போடுறது வந்துட்டு உங்களுக்கு நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி பூச்சி தொல்லை வந்துட்டு இதில் இருக்குங்க. சின்ன செடியிலே இருக்கும்போது அஸ்வினி பூச்சி தொல்லை இருக்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம வேப்ப எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்துட்டு அஸ்வினி பூச்சி தொல்லை வந்துட்டு போயிடும். முக்கியமாக வந்துட்டு இது வந்து 40 நாள், அதாவது 30 to 40 நாளில் பிடிங்கி நடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு நம்ம உயிர் உரங்களை வந்துட்டு கொடுக்கறது நல்லது. அசோஸ்பரில்லமும் பாஸ்போபாக்டீரியா, இது தழைச்சத்து மணிச்சத்து இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஒரு செடிக்கு நீங்கள் கொடுத்தாக்கா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு அந்த முட்டைக்கோசு வந்துட்டு உங்களுக்கு பெருசாகவே வந்துட்டு வர ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொழு உரமோ இல்லது மண்புழு உரமோ நீங்கள் அதுக்கப்புறம் வேர் பகுதியில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு செடி வளர்ச்சி அடைஞ்சு வரும். உங்கள்கிட்ட பஞ்சகாவியம் அல்லது மீன் அமினோ அமிலம் இதெல்லாம் எது இருந்தாலும் உங்கள்கிட்ட நீங்கள் அதை வந்து தெளிச்சிட்டு வாங்க. முக்கியமாக புளிச்ச மோர் கரைசல் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் தெளிச்சிட்டு வரலாம். தேமூநீர் கரைசல் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் தெளிச்சிட்டு வரலாம். பூச்சி கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு இலைகள் வந்துட்டு நல்லா பச்சையத்தோடு நல்லா செழிப்பாக வந்துட்டு வளர்ந்துட்டு வருங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா 120 நாளில் வந்துட்டு நம்ம அறுவடை பண்ணிடலாம். இது எப்படி அறுவடை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இலைகள் வந்துட்டு ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அது இந்த இலைகளில் தான் வந்துட்டு அது வந்து மூடி அந்த மாதிரி வரும். அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டு அதை பார்த்து அறுவடை வந்து பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வேர்கள் நோய் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் வந்து உயிர் உரத்தை சொல்லியிருந்தேன். ட்ரைகோட்ராமா விரிடியும் சூடோமோனஸும் வந்து போடுங்கன்னு சொல்லிவிட்டு, அதை வந்து போட்டாக்கா உங்களுக்கு வேர்கள் நோய் வந்துட்டு இதில் வராது. அது இல்லாமல் வேப்பம் புண்ணாக்கு நம்ம போகிறதுனால அந்த பிரச்சனை வந்துட்டு வராது. இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கை வந்துட்டு வேர் பகுதியில் போட்டு விடலாம். அப்படி இல்லைனாக்கா வேப்பம் புண்ணாக்கையும் கடலை புண்ணாக்கையும் வந்து கலந்து நம்ம நல்லா தண்ணியில் கரைச்சி அது திப்பியாக இல்லாத அளவுக்கு நம்ம வேர் பகுதியில் வந்து ஊற்றி விடலாம். ஏன்னா இதுக்கு வந்து சத்துக்கள் வந்துட்டு நம்ம அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா செழிப்பாக வளரும். இல்லைன்னா வந்துட்டு நமக்கு முட்டைக்கோசு வந்துட்டு ரொம்ப சின்னதாக வந்துட்டு வளர ஆரம்பிக்கும். அதனால் அதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் சத்து வந்துட்டு அடிக்கடி கொடுங்க. இப்போ இது வந்து சின்னதாக இருக்கிறது, அதை நம்ம நாற்று பிடிங்கி நட்டு அதுக்கப்புறம் வந்து வளர்கிறது. நம்ம ஒரு க்ரோ பேக்கில் வந்துட்டு 1 மட்டும் வைங்க போதும், 2லாம் வைக்க முடியாது. ஏன்னா இது ரொம்ப அடர்ந்து வந்துட்டு இருக்கும். நான் இதுவே வந்துட்டு 2 வச்சுருக்கேன். இதுவே ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா அது ஃபைனல் ஸ்டேஜ் கிட்ட வருது. அந்த இதில் பாருங்கள், துளிரில் பாருங்கள், இப்படி தான் வந்துட்டு முட்டைக்கோஸ் வந்துட்டு உருவாகும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அப்படி தான் வரும். இதோடைய அறுவடையை வந்துட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு போடுறேன். ஓகே, நீங்களும் வந்து முட்டைக்கோஸை வந்துட்டு நம்ம மாடி தோட்டத்துலேயும் வளர்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.